ஹாய் ஆல், நான் உங்கள் பிரவீனா ஃப்ரம் பிரவி எக்ஸ்பிரஷன். இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு செய்ய போகிறோன்னா பருப்பு உருண்டை குழம்பு. இது ரொம்ப சிம்பிள், டேஸ்டியான ரெசிபி. தேங்காய்லாம் அரைச்சி விட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே நான் கடலை பருப்பு ஒரு 3 to 4 hours ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறேன், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான காரத்துக்கு வத்தல், வேறு சோம்பு, நான் இது 2 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. ஒன்றும் பாதியாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப மையாக மட்டும் அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. ஒன்றும் பாதியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஸோ இதை அரைச்சிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே சால்ட்டு, வேறு இது பெருங்காயத்தூள், இது 2 மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆப்ஷனலாக வெங்காயம், கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே அதை ஆட் பண்ணல. உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னா நான் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். நான் சால்ட்டு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அது அந்த சால்ட்டும் பெருங்காயத்தூளும் இந்த பருப்பில் இறங்கணும். ஸோ நல்லா கையை விட்டு பிசைங்க. இந்த கரண்டி எல்லாம் வேணாம், நம்ம கையிலே அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. அதை நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இங்கே நான் பூண்டு, வேறு சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ, நான் இங்கே ஒரு முழு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பெரிய சைஸில் பூண்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது ஒரு முழுசாகவே நான் தோல் உரித்து எடுத்துக்கிறேன். வேறு சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பண்ணிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்னும் 4-5 பேருக்கு என்னோடய வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும் யூடியூப். ஸோ நீங்கள் ஹைப் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோ ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ராவாக ரெக்கமெண்ட் பண்ணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இந்த பூண்டை நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க. இடித்து எடுத்துக்கிட்டால் அது நீங்கள் மையாக இடிச்சிடக்கூடாது, ஒன்றும் பாதியாக மட்டும் இடிச்சிக்கோங்க. அது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் நான் எப்படி பூண்டு இடிச்சிக்கிறேன்னு பாருங்கள், ஒன்றும் பாதியாக தான் இடிச்சிக்கிறேன், ரொம்ப பெருசாக மையாலாம் நான் இடிச்சிக்கல. அண்ட் சின்ன வெங்காயத்தை உங்களுக்கு நறுக்கிக்கணுன்னா நறுக்கிக்கோங்க, இல்லை இடிச்சிக்கணுன்னா கூட நீங்கள் இடிச்சிக்கலாம். நான் இதில் எதுவுமே பண்ணல, நான் முழுசாக அப்படியே ஆட் பண்ண போகிறேன். ஆனால் உங்களுக்கு சாப் பண்ணணுன்னா இல்லை இடிச்சிக்கணுன்னா நீங்கள் இடிச்சிக்கோங்க. ஒன்றும் அது இன்னுமே டேஸ்ட் என்ஹான்ஸாக கொடுக்கும் குழம்புக்கு. பட் நான் குழம்புல சாதத்தோடே அந்த சின்ன வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவேன், அதனால நான் அப்படியே முழுசாகவே போட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகா நான் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நான் ஸ்லிட் பண்ணிக்கிறேன், அதாவது நடுவில் பாதியாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் தாளிக்கும் போது அது ரொம்ப பெருசாக வெடிக்காது. நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். நீங்கள் பச்சை மிளகாவை இப்படி ஸ்லிட் பண்ணி போட்டிங்கன்னா வெடிக்காது அந்த அளவுக்கு. இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாமா? ஒரு பாத்திரத்தில் நல்ல பாட்டம் வெயிட் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதுதான் நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் இல்லை டீஸ்பூன் 3 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு எண்ணெய், நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எந்த எண்ணெய் இருக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், வேறு கொஞ்சோண்டு ஒரு 4-5 அந்த அளவுக்கு நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயத்தை நீங்கள் எண்ணெய் பொரிக்கும் போது தான் போடணும், இல்லைன்னா அந்த கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகாவும் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணுங்கள். அந்த பூண்டு அந்த ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஏன்னா பூண்டில் ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்குது, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நாங்கள் சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாக போட இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பாதியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இடிச்சிக்கோங்க. நான் இங்கே நல்லா வெங்காயம் சாட்டே ஆகிறதுக்காண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா சாட்டே ஆகட்டும். அந்த சின்ன வெங்காயம் வேகணும், அந்த பூண்டு எல்லாமே வெந்திருக்கணும். நீங்கள் மூடி போட்டு எப்போ குக் பண்ண போதும், எப்போ சாட்டே பண்ண போதும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் ஆயில் ரிலீஸ் ஆகும் அண்ட் சீக்கிரமாக வெந்துடும்.
நம்ம இப்போ இருக்கிற சிலிண்டர் விலைக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. நான் இங்கே வந்து குழம்புக்கு 3 தக்காளி எடுத்துக்கிறேன். நான் வந்து இங்கே அரைச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா என்ன தெரியுமா, சாதாரண மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுக்கிறீங்கன்னா 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. என்கிட்ட இங்கே குழம்பு மிளகாத்தூள் இருக்கிறதுனால நான் அதே போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நல்ல வெங்காயம் இங்கே பார்த்தீங்களா எப்படி சாட்டே ஆகிடுச்சு, ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களது சாட்டே ஆகணும். அண்ட் நான் வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை, அதாவது தக்காளி பேஸ்ட்டை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அதுவுமே நல்லா குக் ஆகணும். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் அந்த லெஃப்ட் ஓவர் மசாலா அதில் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆகணும். அந்த ஆயில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் பாயில் பண்ண விடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்டெல்லாம் ரிலீஸ் ஆகும். அண்ட் குழம்பு சாதத்து கூட போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நான் மஞ்சத்தூள், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்துப்போம். அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ரொம்ப காரமாக சாப்பிட வேண்டாம் இந்த வெயில் டைமில். ஸோ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் குழம்பு நல்லா நான் பாயில் பண்ண விடுறேன். பார்த்தீங்களா, இந்த டைமில், அதாவது குழம்பு பாயில் ஆன டைமில் நீங்கள் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப புளிப்பு நான் சேர்த்துக்க மாட்டேன். நீங்களுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் நல்லா புளிப்பாக சாப்பிடுவீங்கன்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக தான் என்ன மாதிரி சாப்பிடுவீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. எனக்கு புளிப்பே ஒத்துக்காதுங்க. ஸோ நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நான் அப்பப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குற ஆள். ஸோ சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு, சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இங்கே சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் கம்மியாக சால்ட்டு போட்டால் கூட நம்ம வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு. பட் நிறைய மட்டும் போட்டுறாதீங்க. அதை காம்பன்சேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பார்த்து சால்ட்டை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா. அண்ட் என்னோடய குழம்பு இப்போது ஆல்மோஸ்ட் ஓகேவாக இருக்குது. ஸோ வந்து அதை நான் நல்லா பாயில் பண்ண விடுறேன். குழம்பு கொஞ்சம்னா சுண்டணும், அந்த அளவுக்கு நீங்கள் பாயில் பண்ண விடுங்க கண்டிப்பாக. அப்போ தான் அந்த குழம்புல இருக்கிற எல்லா ஃப்ளேவரும் ரிலீஸ் ஆகும். அண்ட் நம்ம சாதத்து கூட சுட சுட சாதத்து கூட போட்டு சாப்பிடும்போது எம்மியாக இருக்கும். நான் இங்கே வந்து உருண்டை பிடிக்கிறேன். அந்த நம்ம அரைச்சி வச்சோங்கள இல்லைங்களா, அந்த பருப்பை, அதை நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு ஏற்றாப்புல சைஸ் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே உருண்டை பிடிங்க. அப்போ தான் வந்துட்டு குழம்புல போடும்போது அது எப்படியுமே கொஞ்சம் பெருசாகும். ஸோ நீங்கள் சின்ன சைஸ்லேயே உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இந்த சைஸில் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. நான் இங்கே வந்து ஒரு 12 to 14 உருண்டை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரெசிபி பண்ணி கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் வந்து அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்போ தான் எனக்கு அந்த டைம் கிடச்சிருக்கு. எனக்கு வந்து எடிட்டிங் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்குது. இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது தான் கஷ்டமாக இருக்குது. இன்னுமே எனக்கு பர்ஃபெக்டாக வரல. பட் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான வெல்லம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே பனச்சக்கரை தான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட அந்த மண்டை வெல்லம் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளிப்பு, காரம், உப்பு, கொஞ்சமாக இனிப்பு இருந்தால் அந்த குழம்போட டேஸ்ட்டே என்ஹான்ஸ் ஆகும். அதனால கண்டிப்பாக காரக்குழம்பு, இந்த உருண்டை குழம்புக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் குழம்பு வச்சுட்டே ஏதோ ஜூம்ட் அவுட் ஆகிட்டேன். என்ன யோசிக்கிறேன்னு எனக்குமே தெரியல. ப்ளீஸ் என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி சின்ன சின்ன சேனலுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்போர்ட் பண்ணி எங்களையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க. நாங்களும் முன்னேறுவோம் இல்லைங்களா. ப்ளீஸ் அதனால சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இங்கே வந்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறேன். இதில் வந்து ஒரு 2 பத்தை இல்லை 3 பத்தை நான் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதை நல்லா நீங்கள் துருவி ஆட் பண்ணணுன்னாலும் துருவிட்டு அரைக்கணுன்னாலும் அரைக்கலாம். எனக்கு துருவ தெரியாதுங்க, அதனால் நான் இப்படி சாப் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3 பத்தை ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு,
1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது 2மே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரையணும். ஆனால் இதில் தெரியுதா என்ன டெக்ஸ்சரில் இருக்குன்னு, இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அண்ட் இதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுண்டை வற்ற விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வெஜிடேரியன்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இதை அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்ருவோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் சஜஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியனை கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ தான் எப்படி எனக்கு உங்ககிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஜென்யூன் ஆடியன்ஸை நான் சொல்கிறேன். ப்ளீஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் வந்துட்டு எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் வந்து 1 இயர் ஆகுது என்னோடய யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி. பட் எனக்கு வந்து ஜென்யூன் ஆடியன்ஸை எப்படி கேட்சப் பண்ணணுன்னு இன்னுமே தெரியல. பட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க, உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை. அப்போ தான் நானும், அதாவது என்ன மாதிரி சின்ன சேனலும் கொஞ்சம் முன்னேற முடியும். பெரிய சேனல்ஸ்க்கு நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க. எங்களை மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி எங்களையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க, நாங்களும் முன்னேறுவோம் இல்லைங்களா. அண்ட் சாதத்தை சூடாக வடித்து அது கூட குழம்பு, இது வந்து முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கு ரெசிப்பியும் நான் ஷார்ட்ஸில் போடுறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு கொடுத்தேன், அவன் வந்து என்னை கண்டுக்கல. பட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.